தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க. டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக முக்கிய வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான பழனியிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் ரவிக்குமார் அமைச்சர் பொன்முடி தலைமையில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தென்சென்னை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ஜெயவர்தன் தெற்கு வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மேலும் நெல்லை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நைனா நாகேந்திரன் ஆட்சியர் கார்த்திகேயனிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பெரம்பலூர் தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளர் ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித் தலைவருமான கற்பகத்திடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக முக்கிய வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். ஈரோடு தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார், திமுக வேட்பாளர் பிரகாஷ் ஆகியோர் தங்களது கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வேட்புமனு தாக்கல் செய்தனர். பிரகாஷ் வேட்புமனு தாக்கல் செய்த சில நிமிடங்களில் ஆற்றல் அசோக்குமாரும் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதிமுக தரப்பில் 5 பேருக்கு பதிலாக கூடுதலாக நபர்கள் வந்ததால் போலீசார் மீதமுள்ளவர்களை கலைந்து செல்ல அறிவுறுத்தினர். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சுப்பராயன் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான கிறிஸ்துராஜிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அமைச்சர் சாமிநாதன் அப்போது உடனிருந்தார். நாகை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் செல்வராஜ் வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தாக்கல் செய்தார். முன்னதாக நாகை ஆட்சியர் அலுவலகத்திற்கு கூட்டணி கட்சியினருடன் ஊர்வலமாக வந்த அவர் ஆட்சியர் ஜானிடாம் வகீஸிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதேபோல் அதிமுக சார்பில் போட்டியிடும் சுர்ஜித் சங்கர் தனது வேட்புமனுவை முன்னாள் அமைச்சர் ஜீவானந்தம் முன்னிலையில் தாக்கல் செய்தார். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக முக்கிய வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். தென்சென்னை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன் தெற்கு வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலனிடம் மனு தாக்கல் செய்தார். பாஜக சார்பில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் மத்திய அமைச்சர் எல் முருகன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது தமிழக பாஜக தலைவரும் கோவை பாஜக வேட்பாளருமான அண்ணாமலையும் உடனிருந்தார். மேலும் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் ராதிகா சரத்குமார் தன்னுடைய வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலரும் விருதுநகர் ஆட்சியருமான ஜெயசீலனிடம் தாக்கல் செய்தார். தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க. டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.